ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா, நீ தப்பு பண்ணிட்டு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா நீ கேட்க மாட்டியா? என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட. அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அர்ஜுன், முதல்ல நீ உன் பொண்டாட்டிய பத்தி என்ன நினைக்கிற? அத என் வாயால வேற சொல்லணுமா? நீ ஒரு அப்பாவியா ஆள் வச்சு அடிச்சிருக்க, அத வீடியோ எடுத்திருக்க. இதுவே உன்னை பத்தின ஒரு விமர்சனம் தானே? அதுக்கு நான் வேற தனியா அபிப்பிராயம் சொல்லணுமா? அர்ஜுன் வேண்டாம். இந்த நகை விஷயம் ரொம்ப விபரீதமா அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. அளவுக்கு மீறி விபரீதமா போய்கிட்டு இருக்கிறது நீதான். யாரோ ஒரு சேட்டு சொல்றத நம்புற? கட்டுன பொண்டாட்டிய நம்ப மாட்டியா அர்ஜுன்? கட்டுன பொண்டாட்டி புருஷன் பேச்ச மதிச்சான்னா தாராளமா நம்பலாம். அதான் இங்க நடக்கலையே. அந்த சேட்டை டபுள் கேம் ஆடுற அர்ஜுன். அது அவன் இல்ல, நீதான். ரவுடிங்களை வச்சு இப்படி ஒருத்தர் அடிச்சு மிரட்டி வீடியோல வாக்குமூலம் வாங்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் யாருக்காக? அந்த தேவிக்காக. அந்த தேவிக்காக இவ்வளவு தூரம் போவியா? இப்ப என்ன சொல்ல வர? தேவி அக்கா யாரு? இந்த வீட்டுடைய மூத்த மருமக, உன் அண்ணன் பொண்டாட்டி. தேவி யாருன்னு நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அர்ஜுன்? அர்ஜுன், அந்த தேவி யாருன்னு தெரியாம தானே நாங்க ஒவ்வொருத்தரா அவங்கள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க யாரு? அவங்க ஊர் என்ன? அவங்க அப்பா அம்மா யாரு? அவங்க அட்ரஸ் என்ன? ஏன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கும் உனக்கும் என்ன உறவு? எதுக்காக கட்டின புருஷனையும் மாமியாரையும் பகைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடுற? நீ எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கற? அவங்க தப்பு செஞ்சா நீ ஓடி வந்து வக்காலத்தை வாங்குற. அவங்கள நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா நீ முந்திரி கொட்டையாட்டம் முந்திக்கிட்டு பதில் சொல்ற. அவங்க ஏதோ பிறந்ததுல இருந்தே உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாஞ்சு வந்து மாஞ்சு மாஞ்சு அவங்கள காப்பாத்துற. சொல்லு, அப்ப நீயும் ஏதோ தப்பு பண்ணிருக்க. நானா? நீதான். சொல்லு, நீ என்ன தப்பு பண்ண? நான் என்ன பண்ண அர்ஜுன்? எல்லா தப்பு உங்க அம்மா தான். ஏன் அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்ற? வாய மூடு. எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா மேலதான் நீ பழி சொல்லுவியா? ப்ளீஸ், நான் சொல்றத கேளுடா. நான் கேட்க மாட்டேன். எங்க அம்மா எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏன் அர்ஜுன் இப்படி கத்துற? நீ கத்துறத பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. சத்யா, ஐம் சாரி. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் சத்யா. ப்ளீஸ் அம்மாவை இப்படி பேசாதீங்க. அதைத்தானே நான் சொல்றேன். சத்யா, நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாரு. நாம சந்தோஷமா தானே இருக்கோம். நமக்கு சண்டை வர்றதே ரெண்டே விஷயத்துல தான். ஒண்ணு, நீ தேவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது, இன்னொன்னு எங்க அம்மாவை எதிர்த்து பேசும்போது. இந்த ரெண்டையுமே நிறுத்திற. ஏன் உனக்கு இது புரிய மாட்டேங்குது சத்யா? இந்த ரெண்டு பிரச்சனை மட்டும் இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பான ரொமான்டிக்கான லவபிள் கப்பலா இருக்கலாம். நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன், நீயும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்ப. சத்யா, வா வா, இங்க உட்கார். சத்யா, நீ சின்ன பொண்ணு. உன் வீட்டுல உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்திருப்பாங்க. அங்க நீ சொன்னதுதான், நீ வச்சதுதான் சட்டமா இருந்திருக்கும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எங்க அம்மா சொல்றது எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாத. எல்லாத்துக்கும் மேல அபிதேவி லைஃப்ல நீ குறுக்க போக முயற்சி பண்ணாத. அதுதான் நம்ம சந்தோஷத்துக்கும் நல்லது. தேவி அக்கா பாவம் அர்ஜுன். எவ்வளவு அன்பா தன்மையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
நீ ஏறின முருக மரத்தை விட்டு இறங்கவே மாட்டியா? உன் கூட பேசுறதே வேஸ்ட்.